அதாவது இவங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஹராமான பொருள் விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நாம் வேலை செய்யலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஹராமான பொருள் விற்கக்கூடிய கடையில் ஹலாலான பொருளை விற்கிறார்கள், அங்கே போய் அந்த ஹலாலான பொருளை வாங்கலாமா என்று 2 கேள்விகளை அவர் கேட்டிருக்கிறார். அதாவது நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ்வுடைய ஒரு தெளிவான கட்டளை இருக்கிறது. அதை மனசில் எப்போதும் வச்சுக்கிறங்க. என்ன கட்டளை? ஒத்த ஆவனு அலல் பிர்ரி ஒத்தக்குவா, நல்ல காரியங்களுக்கும் இறையச்சத்திற்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள். வலாத் ஆவனு அலல் இஸ்மி உல் உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறலுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்காதீங்க. இது குர்ஆனுடைய தெளிவான கட்டளை. இப்போ நீங்கள் மதுபான விற்கிற கடையிலேருந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, பன்றி இறைச்சி விற்கிற கடையில் வேலை செஞ்சீங்கன்னா, நீங்கள் தான் அதை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும், நீங்கள் தான் அதை சர்வ் பண்ண வேண்டி வரும், நீங்கள் தான் ஊற்றி கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி கெட்ட ஹரமான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் துணை செய்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குமையானால், அப்போ நீங்கள் அதில் அந்த துணை செய்யக்கூடாது, பண்ணாதீங்கன்னு அல்லாஹ்வுடைய தெளிவான ஒரு கட்டளை. அதே நேரத்தில் ஹராமான பொருளை விற்கக்கூடிய ஒரு கடையில் ஹலாலானது விற்கிறார்கள், அதில் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த கடையில் ஹராம விற்கிறார்கள், நீங்கள் வேலை செய்கிற இடம் காய்கறி செக்ஷனில் வேலை செய்கிறீங்க. பன்றிக்கறி விற்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான், அதில் நீங்கள் வேலை செய்கிறது என்னது? காய்கறி விற்கிற செக்ஷனில் வேலை செஞ்சீங்கன்னா அதைத்தான் நீங்கள் விற்கிறீங்க, அதைத்தான் வாங்குறீங்க, அதுக்கு தான் நீங்கள் உதவி செய்கிறீங்களே தவிர அவனுக்கு உதவி செய்கிறத பற்றி பேசில்லை. பன்றிக்கறி விற்கிறவனுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, சம்பாரித்து கொடுக்குறீங்க, அந்த செயலுக்கு உடந்தையாக இருந்தீங்களான்னு தான் நல்லா பார்ப்பான். அதனால் நீங்கள் அந்த நிறுவனத்திலேயே பணியாற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த நிறுவனத்திலேயே ஹராமான அந்த செக்ஷனில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, பணியாற்றக்கூடாது. ஹலாலான செக்ஷனுக்கு என்ன செய்யணும், மாற்றி கேட்ட முயற்சி பண்ணால் மாற்றிக்கிறங்க. வழியே இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், அது நிர்பந்தம்ங்கிற அடிப்படையில் மாட்டிக்கிட்டீர்களே. ஆனால் இறைவா அதிலிருந்து சீக்கிரம் நான் மீள்வதற்கு வழி என்று சொல்லி அதுக்குரிய வேறு கடைகளையோ வேறு நிறுவனத்தையோ வேக வேகமாக தேடிக்கொண்டு சீக்கிரம் காப்பாற்றுன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், அதை மீள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதனால் ஹராமான பொருள் விற்கக்கூடிய நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்யலாம். எப்போ வேலை செய்யலாம்? அதில் ஹலாலானதை விற்பதற்கான செக்ஷனில் உங்களுக்கு வேலை கிடைத்தால் அது தப்பு கிடையாது. ஒன்று, ஏன்னா நீங்கள் பாவத்துக்கு துணை செய்யலைங்கிறது காரணம். ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கடையில் பன்றி இறைச்சி விற்கக்கூடிய அந்த கடையிலேயே ஆட்டு இறைச்சியும் விற்கிறார்கள், நம்ம போய் ஆட்டு இறைச்சியை வாங்கிட்டு வரலாமா அந்த கடையில்னு கேட்குறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவன் 1000 விற்க தான் செய்வான். நம்ம நாட்டில் கூட ஒரு பெட்டி கடையில் போய் வாழைப்பழம் வாங்க முடியுமா? எல்லோரும் பீடி சிகரெட் விற்க தான் செய்கிறான். பெட்டி கடையில் எல்லா பெட்டி கடைகளிலும் என்ன இருக்குது? பீடி சிகரெட்டு பான் பராக்கெல்லாம் கட்டி தொங்க போட்டு தான் விற்கிறான். அங்கே தான் ஒரு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றோம். அப்போ அவனுடைய அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, அவன் மாட்டுக்கறின்னு பன்றிக்கறியை தந்துடக்கூடாது, விளங்குதா? அதில் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும். அப்படி இருக்குமையானால் அவன் என்ன விற்றா நமக்கு என்ன, எந்த கடையில் விற்றா அதனால நமக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம அது மாதிரியான நம்ம வேண்டிய ஒரு கரெக்டான சாமானை நம்ம என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், அதாவது நீங்கள் பன்றிக்கறியை தான் வாங்குறீங்க என்று சந்தேகம் வறுமையானால் அதை தவிர்த்து கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவியோட ஏத்திகாஃபில் இருக்கும்போது சஃபியாவோட மனைவியோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இரவு நேரம் 2 பேர் இப்படி கடந்து போகிறாங்க. அப்போ போகும்போது அவங்க மனசில் என்ன வந்துச்சோ தெரியலை. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, 2 பேரும் இங்கே கூப்பிட்டுங்க வாங்க, எல்லாம் ரிசலிக்குமா நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு, இது என் மனைவி, நான் சஃபியாட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. அப்போ மனைவிட்ட பேசுகிறது மார்க்கத்தில் கூடும் என்று இருந்தாலும் அந்த இருள் கவ்வி கொண்டிருந்த அந்த நேரத்தில் 2 பேர் கடந்து சென்றால் அவங்க மனசில் என்ன தோணும், இவங்க வேற ஒரு பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணிவிட்டால் அப்படியே போக அது டெவலப்பாக என்னவாயிரும், ரசூலுல்லாஹ் மேலே ஒரு தவறான எண்ணம் வந்துவிடும். அதை தவிர்ப்பதற்காக என்ன செய்கிறாங்க, நான் என் மனைவிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மூமினும் என்னன்னு கேட்டால், நம்ம சாராய கடை இருக்குது, டாஸ்மாகில் போய் நான் உதாரணம் எடுத்துக்கிறேங்களேன், நான் ஒரு 100 ரூபாய்க்கு எனக்கு சில்லறை தேவைப்படுது, பக்கத்தில் டாஸ்மாக் கடை இருக்குது, நான் போய் இந்த சில்லறையை வாங்குகிறேன். அப்போ ஒருத்தன் செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து என்ன செய்கிறான், டாஸ்மாக் கடையில் வாசல் நிற்கிற மாதிரி போட்டு விட்டான்னா என்னவாகும், இப்போ பிஜே டாஸ்மாக் கடையில் பாட்டில் வாங்கினாருன்றுவான். ஏன் நான் வாங்க சில்லறை தான் வாங்க போனேன், ஆனால் சில்லறை வாங்க போனது ஏன் அங்கேயே போகணும், வேறு இடத்துக்கு வாங்க வேண்டியானே. அப்போ நம்ம அந்த மாதிரி போவதனால் நமக்கு நம்ம மீது ஒரு களங்கம் வந்துவிடும் என்கிற நிலை வறுமையானால் அதை என்ன செய்யணும், இவர் இப்போ பண்டிகை வாங்க தான் நிற்கிறாரு என்று நினைப்பார்கள். அப்படி நினைத்தால் இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா கடையிலும் இந்த மாதிரி தான் இருக்குன்னா அவனுக்கு பிரச்சனை வராது.
எல்லா கடையிலையுமே இப்போ டாஸ்மாக் சாமானை வந்து பெட்டிக்கடையிலேருந்து மளிகை கடையிலேருந்து ஜவுளி கடை வரைக்கும் அதையும் சேர்த்து விற்கிறான்னு வைங்க, அப்போ டவுட் வரவா செய்யும்? வராது. அப்படியான ஒரு எல்லா கடையும் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே டவுட் வராது. அப்போ டவுட்டு வர்ற மாதிரி நம்ம மேலே கலங்கம் வர்ற மாதிரி இருந்தால் அதிலிருந்து என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்வதற்கு பாடுபடுறது ஒரு முஃமினுக்கு கடமை.